வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உருவாக உள்ள புயலை எதிர்கொள்ளும் விதமாக 121 தங்கும் முகாம்கள், அவசர கால எண்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும், மக்கள் சிரமமின்றி பாதுகாப்பாக இருக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளதாகவும், மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் எந்த கவலையும் பட தேவையில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் புயல் உருவானால் அதனை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி, வருவாய், தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி பரங்கிப்பேட்டை, சென்னை இடையே கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரியில் மழையை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை மற்றும் மழைக்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரி காரைக்காலுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்துள்ளனர். மக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் அவசர உதவி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மக்களை தங்க வைக்க 121 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தடையின்றி மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது பெய்துள்ள மழையில் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என தெரிவித்தவர், தற்பொழுது புதுச்சேரியில் 7 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகிய நிலையில் கடல் அலை சீற்றம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீன்பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகள் அந்தந்த பகுதிக்கு சென்று கண்காணித்து வருவதாகவும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் அதனை வெளியேற்ற 60 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், மக்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் திட்டங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், பொலிவுறு நகர் திட்டத்தில் பேருந்து நிலையம், தொகுப்பு குடியிருப்புகள் தரமாகவே கட்டப்பட்டுள்ளன. ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசின் திட்டங்களை குறை கூறுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது என்றும், திட்ட மதிப்பீட்டில் முக்கால்வாசி முறைகேடு நடந்திருப்பதாக பொருத்தமின்றி குற்றம் சாட்டுவது சரியில்லை என தெரிவித்தவர், மழை பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் கவலைப்பட தேவையில்லை என தெரிவித்தவர், துணைநிலை ஆளுநருக்கு தனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவும், காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதன்படி இதுவரை 3000 பேர் பணி வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும், சாலைகள் தரமாகவே அமைக்கப்பட்டுள்ளன. விரைவில் சார்பு ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு நடைபெறவுள்ளது. மீனவர்கள் மீன் விலைகளை பாதுகாக்கும் வகையில் துறைமுகம் அமைக்கவும், கடல் அரிப்பை தடுக்கும் கற்கள் கொட்டியும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பால திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். பெங்கல் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் அலைகள் 2 மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு கரையை நோக்கி வந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். காவல்துறையினரின் அறிவுறுத்தலை மீறி ஏராளமானோர் கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்தும் விளையாடி மகிழ்ந்த நிலையில் அவர்களை கடற்கரை சாலையிலிருந்து போலீசார் எச்சரித்து கடலில் இருந்து வெளியேற்றினர். இதனிடையே பிற்பகல் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கடல் சீற்றத்தை பார்வையிட்டார். மேலும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலில் இறங்காதவாறு கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டவர், தேவைப்பட்டால் கடற்கரை சாலையை மூடவும் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக புதுச்சேரி கடற்கரை சாலையை மாலை முதல் காவல்துறையினர் முழுவதுமாக மூடினர். கடற்கரை சாலைக்கு வரும் அனைத்து வழிகளும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டு யாரும் உள்ளே செல்லாதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மறு அறிவிப்பு வரும் வரை கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளதால் கடற்கரை சாலைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் நேற்று மாலை முதல் மழை ஓய்ந்துள்ளது. எனினும் புதுச்சேரி கடல் இன்று இரண்டாவது நாளாக சீற்றத்துடன் காணப்படுகின்றது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து சுமார் 3 முதல் 5 அடி உயரத்திற்கு எழும்புகின்றது. கடல் தொடர்ந்து கொந்தளிப்போடு இருப்பதால் கடற்கரைக்கு செல்லும் சாலைகள் அனைத்தும் தடுப்பு கட்டைகள் அமைத்து மூடப்பட்டாலும் சுற்றுலா பயணிகள் அதனையும் மீறி கடற்கரைக்கு வருகின்றனர். மேலும் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி கடலில் இறங்கி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். போலீசாரும் தொடர்ந்து அனைவரையும் விரட்டியடித்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் இன்று 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து புதுச்சேரி வந்துள்ள 25 பேர் அடங்கிய ஒரு கம்பெனி பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 2வது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு, புதுக்குப்பம் ஆகிய மீனவ கிராமங்களையும் மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக சீர் செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராமங்களில் கடந்த 5 வருடங்களாக கடல் சீற்றத்தால் மீனவ கிராம பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகள், படகுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் 4 மீனவ கிராம மக்கள் தங்கள் பகுதியில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களும் சாலை மறியல்களும் நடத்தினர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசும் மத்திய அரசுடன் இணைந்து மீனவ கிராமங்களில் தற்பொழுது 2 கோடி ரூபாய் செலவில் கற்களை கொட்டும் பணி முடிந்திருக்கின்றது. இந்த பணி முடிவடைந்தும் தற்பொழுது புயல் காரணமாக கடல் சீற்றமடைந்து கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. இதனால் பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய மீனவ கிராம பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் மண் அரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் மீனவர்கள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் கடல் சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. படகுகளை மாற்றிடத்தில் வைப்பதற்கு இடமில்லாததால் மீனவ மக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். அதனை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் 4 மீனவ கிராம பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டார்கள். மீனவர்கள் தங்கள் பகுதிகளில் படகுகளை நிறுத்துவதற்கும் தங்களுடைய மீன் வலைகளை பாதுகாக்கும் இடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் தற்பொழுது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் நாளை மறுநாள் அதிக கனமழையும் கடல் சீற்றமும் புயல் நெருங்கக்கூடிய சூழல் நிலவுவதால் தங்கள் படகுகளை எங்கே வைப்பதென்று தெரியாமல் தவித்து வருவதாக அமைச்சரிடம் புகாராக தெரிவித்தனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் மீனவ மக்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள 18 மீனவ கிராம பகுதிகளில் மீனவ படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு துணையுடன் கல் கொட்டும் பணியானது மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் படகுகளை பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்கு அனைத்து செலவுகளையும் மீன்வளத்துறை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார்.
புதுச்சேரியில் கடல் 4வது நாளாக சீற்றத்துடன் அதிக கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வருகை தந்து கடல் அழகை ரசித்து வருகின்றனர். இவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் ஃபெங்கல் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடக்கும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி கடற்பகுதியில் கடந்த 4 நாட்களாகவே கடல் சீற்றத்துடன் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வர வேண்டாம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று பார்வையிட்ட பிறகு காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன் பிறகு காவல்துறை தொடர்ந்து பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என அறிவித்து வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து காலை முதல் கடற்கரை பகுதிக்கு வருகின்றனர். கடல் அலை சீற்றத்தை கண்டு செல்ஃபி எடுத்து குடும்பத்தினருடன் மகிழ்ந்து வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகத்தின் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வரின் வழிகாட்டுதல்படி கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் முனைவர் ரவிச்சந்திரனின் அரிய முயற்சியினால் தொல்லியல் ஆவணங்களை பாதுகாக்கும் அருங்காட்சியகம் கல்லூரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லூரியின் ஸ்ரீ அரவிந்த நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை புதுச்சேரி மாநில கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கல்லூரியின் கருத்தரங்கு கூடத்தில் அருங்காட்சியக துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கினர். அவர் தம் தலைமை உரையில் கல்லூரி பல்வேறு பெருமைகளை பெற்று வருகின்றது. பசுமை வனமாக, சுற்றுலா தலமாக, நகர் வனமாக நாக் கமிட்டியினால் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருங்காட்சியக துவக்க உரை நிகழ்த்தினார். அவர் தம் முறையில் அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை இவ்வருங்காட்சியில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கின்றன. புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என்று உரைத்தார். அவரை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலீல் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களான புதுச்சேரி பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா ஆகியோர் தங்களது வாழ்த்து செய்தியினை அனுப்பியிருந்தனர். வரலாற்றுத்துறை பேராசிரியரும் தொல்லியல் அறிஞருமான முனைவர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995 முதல் 98, 2014 முதல் 17 மற்றும் 2015 முதல் 18ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வெங்கல் புயலாக மாறவுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகின்றது. இன்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. காரைக்கால் அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்கள் நடுவே செல்லும் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் இருபுறமும் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் சீரமைக்காமல் உள்ளதால் மழைநீர் வடியாமல் பயிர்கள் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது தொடர்ந்து புதுச்சேரி பகுதியை நோக்கி புயலாக உருவெடுக்கக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது.
அதனைத் தொடர்ந்து நேற்றைய முந்தைய தினம் புதுச்சேரி முதலமைச்சர் அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து மழையினாலோ அல்லது பலத்த காற்றினாலோ பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய அறிவுறுத்தியிருந்தார். அதுபோல் அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டியும், சாலைகளில் நீர் தேங்காத வண்ணம் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டியும் ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளும் அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தினார். எனவே இந்த அடிப்படையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வேண்டி ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து உட்பட சோரப்பட்டு, செட்டிப்பட்டு மற்றும் சன்னியாசிக்குப்பம் கிராமப்புறங்களில் மழைநீர் தேங்காத வகையில் தேவையான ஆவணங்களை மேற்கொள்ள வேண்டி ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் பொழுது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இன்று வேல்ராம்பட்டில் மாவீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய பலரும் இந்திய விடுதலைக்கு தமிழர்கள் போராடியதைப் போல வெள்ளைக்காரிடமிருந்து இலங்கை விடுதலை பெற சிங்களர்களோடு சேர்ந்து தமிழர்களும் போராடினார்கள். இலங்கையின் ஆட்சி அதிகார உரிமை பேரினவாதிகளான சிங்களர்களிடம் சென்றதும் தமிழீழ தமிழர்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் பிறந்ததுதான் விடுதலை புலிகள் இயக்கம். சிங்கள இராணுவத்துடன் நடந்த தமிழீழ தாயக விடுதலை போரில் பல்லாயிரம் பேர் உயிரீகம் செய்து அழியா புகழுடன் மாவீரர்கள் ஆனார்கள். அம்மாவீரர்களின் ஈகத்தை போற்றுவதும் தமிழீழ விடுதலைக்கு துணை நிற்பதும் தமிழ்நாட்டு தமிழர்களின் கடமையாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு உரிமையும் பறிப்பை கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு தமிழர் தாயகம் காக்கவும் தமிழினத்தின் உரிமை காக்கவும் நம்மால் முடிந்த பணியை செய்யவும் இந்நாளில் தமிழர்கள் உறுதியேற்க வேண்டுமென கூறினார்கள். தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் தோழர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, மகளிர் ஆயம் தோழர் பிரியா, தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜாராம், அரங்கதுரை, நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், புதுச்சேரி தமிழ் படைப்பாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேரியக்க தோழர்கள் ராஜ்குமார், தரணிவேல், கிருட்டனகுமார், மனோஜ்குமார், ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் அரியங்குப்பம் தொகுதி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது சம்பந்தமான கருத்தரங்கம் அரியங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அரியங்குப்பம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அமுதவாணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் அமுதவாணன், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய 450 கோடி பெற முடியவில்லை. இதனால் மாநில வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது. மேலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தேவையான நிதி இல்லாததால் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது. பணியிடங்கள் நிரப்ப முடியவில்லை. எனவே உடனடியாக இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.